நடேசன் நிலா கிட்ட, என்னம்மா என்ன இவனுங்க எல்லாரும் என்னை எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் என்னை கொல்றதுக்காகவே வரான். ஒருத்தன் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் நீங்க எங்கே இருங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன எதுவுமே பேசாம அமைதியா நின்றுக்கிட்டு இருக்க? என்னை என்ன பேச சொல்றீங்க அங்கிள்? நீங்க பண்ண காரியத்துக்கு எனக்கே எனக்கே அவ்வளோ கோவம் வருது தெரியுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேத்து எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதனால எவ்வளோ குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் கஷ்டத்தில் இருக்காங்க. அது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை போய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நான் என்னம்மா பிரச்சனை பண்ணேன்? சும்மா இவன் கடை சும்மா இருக்கேன்னு அவன் கடைக்கு போனேன். இது ஒரு பிரச்சனையா? பிரச்சனை தான் அங்கிள். உங்களுக்கு குடிச்சிட்டு படுக்கணும்னு இடம் வேணும்னா வீட்டுக்கு வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ரோடு இருக்குல்ல, ரோட்டில் கூட போய் படுத்துட்டு உருளுங்க. தேவையில்லாமல் இப்படி பாண்டி வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டு குடிச்சிட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாண்டியால கடையை ஓபன் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. நீங்க பண்ண காரியத்தால சுத்தி பாருங்க, உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கிள். நேத்து பல்லவன் டிவி வாங்கலான்னு ஆசையா இருந்தான். நாள் முழுக்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரே நிமிஷத்துல அவனோட கனவை கழிச்சிட்டீங்க. சரி, அதுவும் இருந்துட்டு போகணும்னு விட்டா இப்போ பாண்டிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. அதுலயோ வானதியோட மெடிக்கலுக்கு கூட போயிருக்கீங்க, கரெக்டு தானே? ஆமாம்மா, நான் மெடிக்கலுக்கு போனேன். என்ன மருந்து வாங்குறதுக்காக போனேன். மருந்து வாங்க குடிச்சிட்டு தான் போவாங்களா? இங்கே பாருமா, குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எனக்கு கை கால்லாம் நடுங்குது. நான் குடி இல்லாமல் செத்துருவேன். ஆமாம், குடி இல்லாமல் நீங்கள் செத்துருவீங்க. குடிச்சா நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் சாக போகிறோம். அப்படி தானே நடக்க போகுது. நீங்கள் இப்படியெல்லாம் குடிச்சிட்டு வர்றதுனால இந்த குடும்பமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அது புரியுதா இல்லையா? இதுக்கு மேலேயும் குடிச்சிட்டு வரதா இருந்தால் தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடாதீங்க. வீட்டை விட்டு வெளியே போயிடுங்கன்னு சொல்ல. என்னம்மா, இது வரைக்கும் இவனுங்க எல்லாரும் தான் என்னை போன்னு விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நான் என்ன அவ்வளோ பெரிய பாவி ஆயிட்டேனா? ஆமாம் அங்கிள், நீங்கள் ரொம்ப பெரிய மோசமான ஆளாயிட்டீங்க. நான் இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா நீங்கள் பண்ணுற டார்ச்சரை என்னால் தாங்கிக்க கூட முடியல தெரியுமா? நான் இவங்க எல்லாரும் உங்களை திட்டும்போது கூட, சண்டை போடும்போது கூட, உங்களை அடிக்க வரும்போது கூட எல்லாரையுமே திட்டி தடுத்து நிறுத்துவேன். வயசுல பெரியவங்க இப்படி இருந்தாலும் நம்ம தான் பொறுத்துக்கிட்டு போகணும். கண்டிப்பா அவங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாறிடுவாங்கன்ற நம்பிக்கையில எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா கிடையாது. ஏன்னா உங்களால மாறவே முடியாது. அப்படி மாறணும்னா நாங்க தான் மாறணும். நாங்க தான் நீங்க இப்படிதான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே உங்களை விட்டுறணும். ஆனா அப்படி விட்டெல்லாம் நீங்க பாதி பேர் முடிவு பண்ணியிருந்தாலும் விட்டதுக்கு அப்புறமாவும் எங்களுக்கு தான் பிரச்சனை. நாங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது உங்க வாழ்க்கை, உங்க வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அப்படி உங்க வாழ்க்கையா இருந்தா நீங்க எதுக்காக சேரனோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எதுக்காக இத்தனை பேரை பெத்தீங்க? நீங்க பெத்ததுனால தானே இவங்க எல்லாரும் இந்த உலகத்துக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவங்க ஒன்றும் உங்களை கஷ்டப்படுத்தல, நீங்க தான் அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையாவது நீங்க கொடுத்துருக்கீங்களா? அப்பான்ற ஸ்தானத்துலேருந்து நீங்க ஏதாவது ஒரு கடமையாவது பண்ணியிருக்கீங்களா? ஒரு ரூபாய்க்கு ஒரு மிட்டாயாவது அவங்களுக்கு சின்ன வயசுல வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. கடமைக்கு பெத்துட்டேன்ற ஒரு பேருக்காக நீங்க வந்துட்டு இருக்கீங்களே தவிர மற்றபடி இவங்களுக்கான ஒரு பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டதே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு கேவலமான அப்பாவை நான் சத்தியமா பார்த்ததே கிடையாது. ச்சே, உங்களோட முகத்தை பார்க்க கூட எனக்கு அருவருப்பா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட உள்ள போக, இதை கேட்டுட்டு நடேசனும் உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. கண்ணில் தண்ணியே வந்துடுது. ஆனாலும் அவங்க என்னைய என்ன என்ன இப்படி போய் சொல்லிட்டா? நான் உண்மையாவே அவ்வளோ அருவருப்பான ஆளா? என்ன குடி குடி ஒன்று தானே என்னோட தப்பான பழக்கம். அதை தவிர நான் நல்லா தானே இருக்கேன். சேரணும், குடியால தான்ப்பா நீங்கள் எல்லாரையும் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. மற்றபடி நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு யார் சொன்னாங்க? கண்டிப்பாக உங்களோட கேரக்டரை மாற்றவே முடியாது. நீங்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் எங்களாலேயும் நிம்மதியாக வாழவே முடியாதுன்னு சொல்ல நடேசனும் அழுதுகிட்டே வெளியே போகிறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டிக்கே ஒரு நிமிஷம் லைட்டாக மனசு கஷ்டமாயிடுது. ஆனாலும் இந்த ஆளுக்காக பாவப்பட்டு நம்ம தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. இந்த ஆள் ஒரு நாளாவது புத்தி வர மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுடுறாங்க. ஆனா காலையில வெளியே போன நடேசன் நடு ராத்திரி ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லை. இதை பார்த்துட்டு நிலாவும், நான் கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் பேசிட்டணும், எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. பேசாம அவங்க எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களா? நம்ம வேணா போகலாமாம் சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அந்த ஆள் எங்கேயாவது ரோட்ல அடிபட்டு கடந்தாலும் பரவாயில்ல, அப்படியே செத்து தொலையட்டும். இதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தாவே போதும், நம்ம நல்லபடியாக இருக்கலாம்னு சொல்ல நிலாவும், இங்கே பாருங்க சோழன், என்ன இருந்தாலும் அப்படி சொல்லாதீங்க. எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு வாசலுக்கு வரும்போது அங்கே ரொம்ப சோகத்தோட
நடேசன் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிலாவை பார்த்து ஏக்கத்தோட பார்க்க, ஆனால் நிலாவும் கோவத்தில் உள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு நடேசனுக்கு மனசே சரியில்லை. இந்த கொடியால் தானே, இதால் தானே என் குடும்பத்து முன்னாடி நான் இவ்வளோ அசிங்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன், எல்லாரையுமே இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க எல்லா பாட்டிலையுமே தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வீட்டில் உடச்சிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு மொத்த பேரும் அதிர்ச்சியில் அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க. ஆனால் சோழனும், என்னையா என்ன வீட்டுக்கு நடுவில் என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச வரல. இங்கே பாருமா, நான் என் வீட்டில் நடுவில் இந்த மாதிரியான பாட்டிலை உடைக்கிறதுக்கான காரணமே நீங்கள் யாரும் இதை மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான். இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உடம்பு நடுங்களாலும் பரவாயில்ல, எனக்கு ஹார்ட் அட்டேக்கே வந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த கேவலமான குடியை கையில் தொடவே மாட்டேன். அப்படி தொட்டுட்டேன், இந்த நடேசன் செத்துட்டான்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த பாட்டில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைச்சிட்டு விறுன்னு கிளம்பி எங்கேயோ போகுறாங்க. போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அங்கே வராங்க. வந்து உடனடியாக கட்டுக்கட்டான பணத்தை எடுத்து அவங்க நிலாவோட கையில் ஒப்படைச்சிட்டு, இங்கே பாருமா, இதுக்கப்புறம் இந்த வீட்டோட பொறுப்பு உங்ககிட்ட தானே இருக்குது, நீயே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கி போட்டுரு. ஒரு நிமிஷம், இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் வண்டியை விற்றுட்டேன். அப்போது நீங்கள் வேலைக்கு போகலையா, வீட்டில் தான் இருக்க போகிறீங்களா? சேச்சே, நான் ஏன் அப்படி பண்ணணும்? என் வண்டியை நான் ஒருத்தங்கிட்ட செகண்ட் ஹேண்டில் விற்றுருக்கேன், அவன் இந்த பணத்தை கொடுத்துருக்கான். இதை வச்சு வட்டி கடன் எல்லாத்தையுமே நம்ம அடைக்கணுன்ற அவசியம் கிடையாது, அதெல்லாம் அவன் பார்த்துக்கிறானா. இதில் 3 லட்சம் இருக்குது, புது வண்டியாக தானே இருக்குது, அதனால நான் கொடுத்த 3 லட்சத்தை மட்டும் அவன் என்கிட்ட கொடுத்துட்டான். இதுக்கப்புறமா அந்த கடன் எல்லாத்தையுமே அவன் கட்டிப்பான். இதை பற்றி நான் அவங்கக்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் அந்த வண்டியிலேயே நான் வாடகைக்கு வேலை செய்ய போகிறேன். அதில் எனக்கும் நாள் கூலின்னு ஒன்று கிடைக்கும், அதை நான் உங்ககிட்ட வந்து எடுத்து கொடுக்குறேன். நீ அதை வச்சு இந்த குடும்பத்தை நடத்திக்கோ. முதல்ல இந்த 3 லட்சத்தை வச்சு என் பையன் பல்லவன் கேட்குற விஷயத்த செய்யுங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து போக, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு விளக்கமாறு எடுத்து அவங்க கீழே உடைச்சி போட்ட பாட்டில் எல்லாத்தையுமே அவங்களே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மொத்த பேரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் நிலாவும் ஷாக்கிங்கோட நடேசன் அப்பனா மாறிட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பல்லவன், சோழன், பாண்டிக்குன்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே நடேசன் மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. அவங்க நிலா கிட்ட, அண்ணி நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக நாளைக்கு காலையிலேயே குடிச்சிட்டு வந்து நிற்க போகிறாங்க, நான் கொடுத்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே சண்டை போட போகிறாங்க, பார்க்குறீங்களா இல்லையான்னு சொல்லலாம். ஆனால் நிலாவும், எனக்கு என்னமோ அப்படி தோணலை, ஏன்னா அவங்க பண்ண தப்பை சரி பண்ணணும்னு நினச்சிட்டாங்க, அதனால தான் தூக்கி போட்டு உடைச்ச பாட்டிலை அவங்களே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா இவங்க குடியை கையில் தொடவே மாட்டாங்க. அடுத்த நாள்லேருந்து நம்மளோட குடும்பம் ஒரு புது இடத்துக்கு போக போகுது. பல்லவா, நாளைக்கே போயிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடலாம். உனக்கு தேவையான டிவி, அப்புறம் அண்ணன் நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கிடலாம், வாஷிங் மிஷினும் வாங்கிடலாம். அப்புறம் சோழன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? பாண்டி, உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளுங்க. 3 லட்ச ரூபாய் பணம் இருக்குல்ல, இதை வச்சு வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வாங்கி போட்டுடலாம். ஃபேன் வேற ஓடாமல் இருக்குது, எந்தெந்த ரூமுக்கு ஃபேன் வேணுமோ அது எல்லாத்தையுமே போட்டுடலாம். அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் சரி பண்ணுவோம். பாண்டிக்கும் சேரண்ணனுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக புது ரூம் தேவைப்படும். அண்ணன் அதுக்காக கட்டுறதுக்கான ஏற்பாடையுமே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீட்டை வேற லெவலில் அவங்க மாற்றிக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் இதை கேட்டுக்கிட்டு இருக்க நடேசனும், நம்ம ஒருத்தன் ஒழுங்காக இருந்தால் இந்த குடும்பமே நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ தான் முழுசாக திருந்தின மாதிரி தோணுது. ஸோ நடேசன் திருந்தினதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன? அவங்க இதே மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இல்லைன்னா மறுபடியுமே அவங்களோட மனசு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.